ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்றால் ஆண்டவர் நமக்கு பிதாவாக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது எப்பொழுது என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கும்போது தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார், நாம் அவருடைய குமாரராய் இருக்கிறோம். அதற்கு மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தமானது என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதையெல்லாம் தேவன் செய்ய வேண்டாம் என்று விலக்கி இருக்கிறாரோ அந்த எல்லா காரியத்தையும் நாம் செய்யாதபடிக்கு அது அவருக்கு அசுத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்துமே அசுத்தமானதாக இருக்கிறது. அதை நாம் தொடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக நாம் அசுத்தத்தை தொடாதிருக்க வேண்டும். அது பழைய ஏற்பாட்டில் தானியேல் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை தொடாதிருந்து ராஜாவுக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் அவர் விலக்கினார். அவர் கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனாக வாழ்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லையோ அதெல்லாவற்றையும் அசுத்தமாக எண்ணி நாம் தொடாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அப்பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம், குமாரரும் குமார்த்திகளுமாக மாறுகிறோம். அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவரையும் என்பதையும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வல்லமைகளையும் உடைய தேவனை நாம் ஆராதிப்பதினால் அசுத்தமான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விலக்கி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொள்வோம் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக உங்களை குமாரரும் குமார்த்திகளுமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுடைய பிதாவாக, தகப்பனாக இந்த பூமியில் இருந்து, தகப்பன் எப்படி ஒரு குடும்பத்தில் எல்லாவற்றையும் தாங்கி சகித்து அனைத்தையும் அவர் செய்கிறாரோ அதே போல் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் தாங்கி சகித்து எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா பாதுகாப்பையும், சகலவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவர் அசுத்தமானதை தொட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்வதற்கு நாம் முற்படாதபடிக்கு அவை எல்லாவற்றையும் விலக்கி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிடிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம், நீர் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் அசுத்தமானதை விலக்கி உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆண்டவரே பிதாவாக இருந்து எங்களை குமாரரும் குமார்த்திகளுமாக நீர் மாற்றிருக்கிற இந்த சிலாக்கியத்திற்காக நன்றி. இன்னும் அநேக பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீர் பிதாவாக இருந்து எங்களை குமாரரும் குமார்த்திகளுமாய் மாற்றினீர். இந்த பூமியில் இன்னும் மேன்மைப்படுத்தி இன்னும் ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாக மாற ஆண்டவரை நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.